Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ரெக்ரூட்மெண்ட் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், எக்ஸாமினர், சீனியர் அண்ட் ஜூனியர் பைலிஃப், வாட்ச்மேன், மசால்ச்சி. ஸோ இவங்களுக்கு உண்டான முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த போஸ்டிங்ஸ்க்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே ஆகிருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, முள்கரண்டி மற்றும் கத்தி ஆகியவற்றை விருந்தினரின் மேஜையில் டேஷ் மற்றும் டேஷ் பக்கத்தில் வைக்க வேண்டும். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, வலது பக்கத்தில் கத்தியும் இடது பக்கத்தில் முள்கரண்டியும். இரண்டாவது கேள்வி, ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்ய கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம்? ஆப்ஷன் சி, காலின்ஸ். கழிவறை இருக்கையை சுத்தம் செய்ய கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம்? ஆப்ஷன் ஏ, ஹார்பிக். கீழ்கண்டவற்றில் கலப்படம் செய்யும் பொருட்களை சரியாக பொருத்துக. இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, 3, 2, 4, 1. அதாவது மிளகு பப்பாளி விதை, வெண்ணெய் வனஸ்பதி, மிளகாய் தூள் செங்கல் பொடி, பால் டிட்டர்ஜென்ட், சோப்பு பொடி. சமைக்கும் போது கொதிநீரால் ஏற்படும் தீக்காயத்திற்கு உடனடியாக செய்ய வேண்டிய வீட்டு வைத்தியத்திற்கு கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம்? ஆப்ஷன் ஏ, தேன். எம்ஆர்பி என்பது இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ். ஒரு டேபிள் கரண்டி டேஷுக்கு சமமானது? ஆப்ஷன் பி, 3 தேக்கரண்டி. தென்னிந்திய பாரம்பரிய முறைப்படி ரசத்தை எந்த பாத்திரத்தில் சமைக்கும் போது நறுமணமும் சுவையும் கிடைக்கிறது? ஆப்ஷன் பி, ஈய பாத்திரம். நாம் பழங்களை எப்பொழுது சாப்பிடலாம்? ஆப்ஷன் ஏ, சாப்பாடு சாப்பிடும் முன். மிகவும் சத்தான அரிசி. இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, புழுங்கல் அரிசி. உணவை பாதுகாக்க கீழ்கண்டவற்றில் எந்த இயற்கையான பொருட்கள் சேர்க்கப்படுகிறது? ஆப்ஷன் டி, மேலே கண்ட அனைத்தும். மின்சாரம் இல்லாமல் பயன்படுத்தப்படுவது டேஷ். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, கேஸ் ஸ்டவ். அனைத்து வகையான சமையலுக்கும் ஏற்ற பாதுகாப்பான பாத்திரம் எது? ஆப்ஷன் பி, மண் பாத்திரம். சமையல் எரிவாயை சேமிக்க கீழ்கண்டவற்றில் எந்த முறை கையாளப்படுகிறது? ஆப்ஷன் டி, மேலே கண்ட அனைத்தும். குளிர்சாதன பெட்டியில் சூடான உணவை ஏன் வைக்கக்கூடாது? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, சூடான உணவு அதிக மின்சக்தி பயன்படுத்தும். வீட்டிற்குள் தண்ணீரை உபயோகிக்கும் போது எங்கே அதிகமாக உபயோகிக்கிறோம்? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, குளியலறை. அதே வாட்டேஜ் பயன்பாட்டில் அதிக வெளிச்சத்தை கொடுக்கும் விளக்கு எது? ஆப்ஷன் டி, எல்இடி. உடல் வளர்ச்சிக்கான உணவு? ஆப்ஷன் சி, புரோட்டீன். உடலுக்கு சக்தி அளிக்கும் உணவுகள்? ஆப்ஷன் சி, கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு சத்து.
நல்ல மீனை கண்டறியும் முறை. ஆப்ஷன் டி மேலே கண்ட அனைத்தும். முளைக்கட்டிய தானியங்களின் நன்மைகள். ஆப்ஷன் டி மேலே கண்ட அனைத்தும். நல்ல தரமான புதிய முட்டை டேஷ். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ நீரில் மூழ்கும். உணவு சமைப்பவர் சமையல்காரர் தொப்பி அணிவது. இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ உணவில் முடி விழுவதை தடுக்க மற்றும் வியர்வையை உறிஞ்ச. முழுவதும் நிரம்பிய ஒரு வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டரின் மொத்த எடை. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி 29.5 கிலோகிராம். 450 மில்லி லிட்டர் இன்டு 5 டேஷ் லிட்டர் மற்றும் டேஷ் மில்லி லிட்டர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர். 1006 கிராம் டேஷ். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி 1 கிலோ 6 கிராம். பண்படுத்தப்படாத தீட்டப்படாத அரிசியில் எந்த வைட்டமின் சத்து அதிகமாக இருக்கிறது? ஆப்ஷன் பி வைட்டமின் B1. உலகில் மிகச்சிறிய பறவை டேஷ். ஆப்ஷன் பி ஹம்மிங் பறவை. உலக உணவு தினம். ஆப்ஷன் சி அக்டோபர் 16. வெப்பத்தை அளக்கும் கருவி. ஆப்ஷன் டி தெர்மாமீட்டர். பிரஷர் குக்கரின் உட்பகுதியில் சமையலுக்கான வெப்பம். ஆப்ஷன் சி 100 டிகிரி செல்சியத்துக்கு மேல். ஊன் சோறு என்பது. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி பிரியாணி. எந்த ஊரில் மராத்திய ஆட்சியாளரின் சமையலறையிலிருந்து சாம்பார் முதலில் தயாரானது? ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர். வெள்ளை துணிகளை துவைப்பதற்கான சிறந்த முறை. ஆப்ஷன் டி மேலே கண்ட அனைத்தும். அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் வீட்டு பொருள் எது? ஆப்ஷன் ஏ ஹீட்டர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மா இலை டேஷ் கட்டுவார்கள். ஆப்ஷன் சி தோரணம். தவறான சொல்லை குறிப்பிடுக. ஆப்ஷன் பி வென்றான். மாணவர்கள் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது. ஆப்ஷன் பி தூற்றும்படி. பழமொழியை நிறைவு செய்க. காற்றுள்ள போது டேஷ். ஆப்ஷன் பி தூற்றிக்கொள். இழிந்த குணம் உடையவர் யார்? ஆப்ஷன் ஏ பிறர் பொருளை எடுத்து கொள்பவர். அடிக்கோடிட்ட சொல்லுக்கு ஏற்புடைய பொருளை எழுதுக. உள்நாட்டு வாணிகத்தை விட அயல்நாடு வாணிகத்திலேயே வருவாய் மிகுதி. கோடிட்ட சொல் வருவாய். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி வரவு. அம்மானை என்பது டேஷ் விளையாடும் விளையாட்டு. ஆப்ஷன் பி பெண்கள். யானையை குறிக்கும் வேறு சொல். ஆப்ஷன் சி கரி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர். ஆப்ஷன் ஏ வாணிதாசன். பொறுத்துக. இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ 2, 1, 3. அதாவது மதுரை சுங்குடி புடவைகள், உறையூர் கண்டாங்கி சேலை, சென்னிமலை போர்வைகள். தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்று பாடியவர். ஆப்ஷன் பி பாரதியார். நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் டேஷ். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி சேர்த்தல். கம்பராமாயணத்தில் அமைந்துள்ள காண்டங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 6.
திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்? ஆப்ஷன் பி ஜி.யு. போப். உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆப்ஷன் பி உள்ளுவதெல்லாம். சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸில் மீதம் இருக்க கொஷின்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.